தைரியம் உனக்கு? இந்த வீட்லயே திருட வரியா? சத்த இன்னைக்கு என்ன என்ன பைனாகுலி நினைச்சிட்டியா? எனக்கு கராத்தே தெரியும்டா. பாக்குறியா? பாக்குறியா? என்ன அம்மா அம்மா கத்திக்கிட்டு இருக்க? சாரி சாரி சொல்லு. எலும்பு எல்லாத்தையும் நொறுக்கிடுற பாரு. இன்னைக்கு என் கைய நல்லா மாட்டனே. நீ போலீஸ் அடிய பாத்துட்ட. இந்த பிரச்சனை அடிய பாத்துக்கியா? இப்ப பாருடா. நான் தான். நீ நினைச்ச மாதிரி திருடன்ல. நீங்களா? நீங்கன்னு தெரியாம தான் நான் இப்படி. பிளாங்கெட் குள்ள நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சும் நீ என்ன அடிச்சிருக்க? தெரிஞ்சா நான் ஏன் அடிக்க போ நான் ஏன் அடிக்க கூடாதுன்னு கேக்குறேன். எனக்கு நீங்க தானே முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் பிளாங்கெட்டோட கட்டையும் கொண்டு வந்தேன். என் ஆசை தீர அடிச்சேன். பஞ்சிங் பேக் மாதிரி. என்ன? இந்த பிளாங்கெட் குள்ள நான் தான் இருக்கேன்னு உனக்கு தெரியும். இருந்தாலும் நீ என்ன அடிச்சிருக்க. என்ன ஒரு பஞ்சிங் பேக்கா மாத்திருக்க. திருடங்களை அப்படிதான் ட்ரீட் பண்ணி ஆகணும். ராக் ஸ்டார் இப்படி எல்லாம் வர மாட்டாங்க. என்ன பார்த்தா உனக்கு திருடனா தெரியுதா? இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு பால்கனி வழியா திருட மட்டும் தான் வீட்டுக்குள்ள வருவான். அது நான் ஒன்னும் திருட வரல. உனக்கு பாடம் கத்து கொடுக்க வந்தேன். பாடம் கத்து கொடுக்க இல்ல, பாடம் கத்துக்க வந்திருக்கீங்க. ஏ ரூம்குள்ள யாராவது பெர்மிஷன் இல்லாம நுழைய நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த கதி தான் ஏற்படும். அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் ஃபேன்ல தொங்க விட்டு தான் அடிப்பேன். என்ன சொன்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன ஃபேன்ல தொங்க விட்டு அடிப்பியா? இந்த அபிய ஃபேன்ல தொங்க விட்டு அடிப்பியா? என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு தைரியம் எங்க? இது பாரு, தப்பு பண்ணது நீதான். நீ என் கிட்ட மட்டும் இல்ல, பிரபா கிட்ட, பாட்டி கிட்ட, என் மொத்த குடும்பத்துக்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நீ அவங்களை இன்சல்ட் பண்ணி பேசிருக்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். என்ன கேட்டா நீங்க ராக் ஸ்டார் ஆகிறதுக்கு பதிலா ஒரு கமெடியன் ஆயிருக்கலாம். ஏன்னா உங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், என்ன இப்ப என்ன சொன்ன? நான் ஒரு ராக் ஸ்டார் இல்லாம கமெடியன் ஆயிருக்கணுமா? உன் கழுத்தை நடிச்சு உன் காது பக்கத்துல வந்து கத்தி கத்தி பாடினா அப்ப நான் உனக்கு ராக் ஸ்டார் ஆயிருக்கணுமா கமெடியன் ஆயிருக்கணுமான்னு தெரியும். பேசு. நீங்க ஆள் தான் வளர்ந்துருக்கீங்க, ஆனா அறிவு வளரவே இல்ல. நான் தப்பே பண்ணாத போது நான் எப்படி உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்பேன்னு நினைப்பீங்க? நீ தப்பு பண்ணிருக்க. பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் நடக்க கூடாதுன்னு நீ எப்படி டிசைட் பண்ணலாம்? நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யவே இல்லை. எல்லாரையும் டிசிப்ளின்டா இருங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். அவங்க நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எந்திரிச்சாங்கன்னா உடம்புக்கு எதுவும் வராதுல்ல. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.